பார்க்குறது என்னென்னா மின்னார் பண்பு. ஓகேவா? கூழ்ம துகளினுடைய மின்னார் பண்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் 3 ஹெட்டிங் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கு, மின்முனை கவர்ச்சி, மின்னார் ஜவ்வூடு பரவல். ஓகேவா? எஸ், பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது மின்னார் பண்பில் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கு. ஓகேவா? ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்குனா என்னன்னு பார்க்கலாம். கவனிங்க. கூழ்மத்துகளினுடைய புறப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா தேர்ந்த பரப்பு கவரும் தன்மையை பெற்றிருக்கும். அப்படின்னா ஸோ அங்கே வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தேர்ந்துனா செலக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கூழ்மத்துகளினுடைய புறப்பரப்பு தேர்ந்து பரப்பு கவரும் தன்மையை பெற்றிருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து பரப்பு கவர வச்சுக்கும். அதுதான் கூழ்மத்துகளினுடைய புறப்பரப்பு. சரி, கூழ்மத்துகளின் புறப்பரப்பின் தேர்ந்த பரப்பு கவரும் தன்மையினால் ஒரு குறிப்பிட்ட வகை அயனிகளை மட்டுமே என்ன பண்ணுன்னா பரப்பு கவரும். ஓகேவா? இந்த அடுக்கானது ஊடகத்தில் உள்ள எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளை கவர்ந்திழுக்கும். ஓகேவா? ஸோ கூழ்மத்தினுடைய புறப்பரப்பு தேர்ந்து பரப்பு கவரும் தன்மையை பெற்றிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட வகை அயனிகளை மட்டும்தான் இது பரப்பு கவரும். ஸோ இந்த அடுக்கானது ஊடகத்தின் எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளை கவர்ந்திழுக்கும். ஸோ அதனால தான் பிரிப்பு எல்லையின் மின் இரட்டை அடுக்கு அமைக்கப்படுது. ஸோ இங்கே பிரிப்பு எல்லையில் என்ன உண்டாகுதுன்னா மின் இரட்டை அடுக்கு உண்டாகுது. ஓகேவா? ஸோ இது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்குன்னு அழைக்கலாம். ஸோ அருகருகே உள்ள கூழ்மத்துகள்கள் ஒரே வகை மின்சுமையை பெற்றிருப்பதால் நெருங்கி வந்து ஒன்றிணைய முடியாது. ஓகே. எனவே கூழ்மத்துகளின் நிலைப்புத்தன்மையை விளக்குவதற்கு இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்குன்னா கூழ்மத்துகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், நடுவில் இருக்கக்கூடியதான் கூழ்மத்துகள், எதிர்மின் சுமையுடைய கூழ்மத்துகள் இருக்குது. ஸோ இதுக்கு தேர்ந்து செயலாற்றும் தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ந்து செயலாற்றும் தன்மைனா இது எதிர்மின் சுமையை பெற்றிருக்குதுன்னா நேர்மின் சுமை கொண்ட அயனிகளை இது கவர்ந்து இழுத்து அதனுடைய புறப்பரப்பில் ஒரு அடுக்காக மாற்றிக்கும். ஓகேவா? ஸோ கூழ்மத்துகளின் புறப்பரப்பு தேர்ந்த பரப்பு கவரும் தன்மையை பெற்றிருக்கு. ஒரு குறிப்பிட்ட வகை அயனிகளை மட்டுமே பரப்பு கவரும். பரப்பு கவர்ந்து இதனுடைய மேற்பரப்பில் ஒரு அடுக்காக உருவாகும். ஓகேவா? ஸோ கூழ்மத்துகளின் புறப்பரப்பின் தேர்ந்து பரப்பு கவரும் தன்மையினால் ஒரு குறிப்பிட்ட வகை அயனிகளை மட்டுமே பரப்பு கவர்கின்றது. இந்த அடுக்கானது ஊடகத்தின் எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளை கவர்ந்திருக்கும். சரியா? ஸோ அந்த பிரிப்பு எல்லையில் மின் இரட்டை அடுக்கு அமைக்கப்படும். ஓகேவா? இது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்குன்னு சொல்லலாம். அருகருகே இருக்கக்கூடிய 2 ஒரே மாதிரியான மின்சுமையுடைய கூழ்மத்துகள்கள் என்னாகும்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஒரே மாதிரியான ஒரே மாதிரி மின்சுமை இருந்துச்சு அப்படின்னா ஒன்றை விளக்கும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கூழ்மத்துகள் ஒரே வகை மின்சுமையை பெற்றிருந்தால் நெருங்கி வந்து ஒன்றிணைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூழ்மத்தினுடைய நிலைப்புத்தன்மையை விளக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ், கூழ்மத்துகள் இருக்குது. கூழ்மத்துகளின் மின்சுமை எதிர்மின் சுமை அது வந்து பிரிகை ஊடகத்தில் இருக்கக்கூடிய நேர்மின் சுமையுடைய அயனிகளை எல்லாமே தேர்ந்தெடுத்து பரப்பு கவர்ந்து தன் மேலே ஒரு அடுக்கை உருவாக்கிக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய துகள் தன் மீது ஒரு அடுக்கை உருவாக்கிக்கும். இது வந்து முதல் அடுக்கு. அடுத்து இந்த அடுக்கு எகெயின் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்மின் சுமையுடைய அயனிகளை கவர்ந்தெடுத்து மேலே இன்னொரு அடுக்கை உருவாக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்கு. ஓகேவா? எஸ், பாருங்கள் பார்க்கலாம். அதுதான் படத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதிர்மின் சுமையுடைய குழ்மத்துகள்ங்கிறதுனால நேர்மின் சுமையுடைய துகள்களை எல்லாம் நேர்மின் சுமையுடைய அயனிகள் எல்லாமே கவர்ந்தெடுத்து அதனுடைய புறப்பரப்பில் ஒரு பிரிப்பு எல்லையில் மின் இரட்டை அடுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்குன்னு சொல்லுவாங்க. அருகருகே உள்ள கூழ்மத்துகள்கள் ஒரே வகை மின்சுமையை பெற்றிருந்தால் அது ஒன்றை விளக்குங்கிறது நமக்கே தெரியும். அதுதான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா நிலைப்புத்தன்மை, கூழ்மத்துகளுடைய நிலைப்புத்தன்மையை அறிய பயன்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஷின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் இரட்டை அடுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மின்முனை கவர்ச்சின்னு என்னென்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஷின். ஸோ இதில் 1 மார்க் கொஷின் வரும். கவனிங்க. நீர் விரும்பும் கூழ்ம கரைசலில் நீர் விரும்பும் கூழ்மம் அப்படின்னா நீரில் வந்து கரையக்கூடிய கூழ்ம கரைசலை எடுத்துக்கிறோம். ஸோ நீர் விரும்பும் கூழ்ம கரைசலில்
அமிழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற 2 பிளாட்டினம் முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் போது பிரிகையடைந்த கூழ்ம துகள்கள் ஒரு குறிப்பிட்ட முனையை நோக்கி நகர்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யூ வடிவ குழாய் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோதனைக்கு முன் எப்படி இருக்குது, சோதனைக்கு பின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 2 யூ வடிவ குழாய் எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ அதில் நீர் விரும்பும் கூழ்மத்தை நிரப்பிக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளே அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது என்ன அப்படின்னா நீர் விரும்பும் கூழ்மம். ஸோ உள்ள கூழ்மத்தை நிரப்பியாச்சு. பாருங்கள், சோதனைக்கு முன் எப்படி இருக்குதுன்னா கூழ்மம் 2 முனைகளிலும் சமமாக இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ 2 முனைகளிலும் கூழ்மத்தை சமமாக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் 2 பிளாட்டினம் மின்முனைகளை வைக்கிறாங்க. ஸோ 2 பிளாட்டினம் மின்முனைகளை வைக்கும்போது என்னாகுது? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு முனையில் ப்ளஸ் அப்படிங்கிற நேர்மின் மின்முனையும் இந்த பக்கம் எதிர்மின் முனையும் வச்சாச்சு. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் நீரை நிரப்பியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். உள்ளுக்குள்ளே நீர் விரும்பும் கூழ்மத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ப்ளூ கலரில் நீரை நிரப்பிட்டு 2 பிளாட்டினம் மின்முனைகளை அதில் அழுத்தி வச்சுட்டு 2 மின்முனைகளுக்கிடையே என்ன பண்ணுறாங்கன்னா மின்னோட்டத்தை செலுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ மின்மூலத்தில் கூழ்ம துகள்கள் நகரும் இந்த நிகழ்வு மின்முனை கவர்ச்சி அல்லது எதிர்மின்வாய் தொங்கலிசைவு அப்படின்னும் அழைக்கலாம். இப்போது என்னாச்சு, பிளாட்டினம் மின்முனைகளுக்கிடையே நம்ம மின்னழுத்த வேறுபாட்டை கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மின்புலத்தில் இருக்கக்கூடிய கூழ்ம துகள்கள் நகரும். ஓகே, ஸோ இந்த நிகழ்வை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மின்முனை கவர்ச்சி அல்லது எதிர்மின்வாய் தொங்கலிசைவுன்னு சொல்லலாம். ஓகேவா? 2வது படத்தை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சோதனை முடிவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த கூழ்ம துகளெல்லாம் எங்கே போயிடுச்சு? கூழ்ம துகளெல்லாம் கூழ்ம துகள்கள்லாம் எங்கே போயிடுச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ எதிர்மின் வாயினுடைய பகுதி எதிர்மின் வாய் இருக்கக்கூடிய பகுதியில் கூழ்ம துகள்கள் குறைந்து நேர்மின் வாயில் கூழ்ம துகள் விரவி இருக்கிறது, நல்லா மேலே அதிகரிச்சிருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கூழ்ம துகள் நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கலாம். பாருங்கள், கீழே பாருங்கள். கூழ்ம துகள் எதிர்மின் முனையை நோக்கி நகர்ந்தால் அவை நேர்மின் சுமையையும் பெற்றுள்ளன எனவும், நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்தால் அவை எதிர்மின் சுமையை பெற்றுள்ள எனவும் பொருள் கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா கூழ்ம துகள் எந்த முனையை நோக்கி நகர்ந்திருக்கு? நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்திருக்கு. ஸோ நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்திருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் அதனுடைய கூழ்ம துகளின் மின்சுமை. இப்போது கூழ்ம துகள் நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்திருக்குதுன்னா அப்போ கூழ்ம துகளினுடைய மின்சுமை என்னன்னா எதிர்மின் சுமை. ஓகேவா? சப்போஸ் கூழ்ம துகள் எதிர்மின் சுமையை நோக்கி நகர்ந்திருந்தால் அந்த கூழ்ம துகளின் மீதுள்ள மின்சுமை என்ன மின்சுமை அப்படின்னா நேர்மின் சுமைன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் கூழ்ம துகள்கள் எல்லாம் நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்திருக்கு. ஸோ நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்திருக்கிறதுனால அந்த கூழ்ம துகளினுடைய மின்சுமை என்னன்னா எதிர்மின் சுமைன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அதாவது கூழ்ம துகளின் நகர்வு திசையை பொறுத்து அவற்றின் மின்சுமையை நாம் என்ன பண்ணலாம்? தீர்மானிக்கலாம். இப்போ சொன்னோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், படத்தில் நேர்மின் முனையை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னா அந்த கூழ்ம துகள் எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் எதிர்மின் முனையை நோக்கி நகருதுன்னா கூழ்ம துகள் நேர்மின் சுமையை பெற்றிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கூழ்ம துகளின் நகர்வு திசையை பொறுத்து அவற்றின் மின்சுமையை நாம் தீர்மானிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எனவே மின்முனை கவர்ச்சியானது கூழ்ம துகளின் மின்சுமையை கண்டறிய பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மின்முனை கவர்ச்சி எதுக்கு பயன்படுதுன்னா கூழ்ம துகளின் மின்சுமையை கண்டறிய பயன்படுதுன்னு சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மின்முனை கவர்ச்சி நீர் விரும்பும் கூழ்ம கரைசலில் 2 பிளாட்டினம் மின்முனைகளை வச்சு மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். ஸோ மின்னழுத்த வேறுபாட்டை செலுத்தும் போது கூழ்மத்துக்கு மேலே தண்ணி நிரப்பிட்டு 2 மின்முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாட்டை கொடுக்குறோம். மின்புலத்தில் கூழ்ம துகள்கள் எந்த முனையை நோக்கி நகருதுங்கிறத வச்சு கூழ்மத்துகள் நகரும் திசையை வைத்து கூழ்மத்துகளின் மீதுள்ள கூழ்மத்துகளின் மீதுள்ள மின்சுமையை நாம் கண்டறிந்தோம் இல்லையா? கூழ்மத்துகள் நேர்மின் முனையை நோக்கி நகருதுன்னா கூழ்மத்துகளின் மின்சுமை எதிர்மின் சுமைனும், கூழ்மத்துகள் எதிர்மின் முனையை நோக்கி நகருதுன்னா கூழ்மத்துகளின் மீதுள்ள மின்சுமை நேர்மின் சுமைனும் கண்டறியலாம். ஸோ கூழ்மத்துகளின் நகர்வை பொறுத்து அதன் மீதுள்ள மின்சுமையை நாம் என்ன பண்ண முடியும்? இந்த மின்முனை கவர்ச்சியை கொண்டு தீர்மானிக்க முடியும். ஓகேவா? எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த மின்முனை கவர்ச்சியை பயன்படுத்தி மின்சுமையை கண்டறிய கூழ்மங்களுக்கு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.
என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேர்மின் சுமை கொண்ட கூழ்ம துகள்கள் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு. ஸோ கூழ்ம துகள் வந்து நேர்மின் சுமை கொண்ட கூழ்ம துகள் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கார சாயங்கள், ஹீமோக்ளோபின், இதெல்லாம் நேர்மின் சுமை கொண்ட நேர்மின் சுமை கொண்ட கூழ்மங்கள். ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கார சாயங்கள், ஹீமோக்ளோபின். ஓகேவா. அடுத்து எதிர்மின் சுமை கொண்ட கூழ்மங்களுக்கு எடுத்துக்காட்டு சில்வர், கோல்டு, பிளாட்டினம், ஆர்சனிக் சல்ஃபைடு, களிமண், ஸ்டார்ச். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ எதெல்லாம் நேர்மின் சுமை கொண்ட கூழ்மம், எதெல்லாம் எதிர்மின் சுமை கொண்ட கூழ்மம்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கொஷின். ஸோ மின்முனை கவர்ச்சி பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். இதில் இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் காரணமாக கூழ்ம துகள் நகரும் நிகழ்வுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, மின்முனை கவர்ச்சி. ஓகேவா. ஸோ மின்னூட்டத்தின் காரணமாக மின்புலத்தில் கூழ்ம துகள் எதிரெதிர் முனையை நோக்கி நகரும் நிகழ்வுக்கு பேர் என்னன்னா மின்முனை கவர்ச்சி. நெக்ஸ்ட் மின்னார் ஜவ்வூடு பரவல். ஓகேவா. ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின், மின்னார் ஜவ்வூடு பரவல். பாருங்கள், ஒரு கூழ்ம கரைசலை எடுத்துக்கிட்டு இந்த கூழ்ம கரைசல் என்ன தன்மை கொண்டதாக இருக்கணும்னா, எடுத்துக்கிட்ட கூழ்ம கரைசல் நடுநிலைத்தன்மை கொண்ட கூழ்ம கரைசலாக இருக்கணும். ஓகேவா. ஸோ கூழ்ம கரைசல் எப்படி இருக்கணும்னா நடுநிலைத்தன்மை கொண்ட கூழ்ம கரைசலை எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்னாகுன்னா, நம்ம அங்கே பண்ணோம் இல்லையா, மின்னார் ஜவ்வூடு பரவலில் என்ன பண்ணுறோன்னா, இந்த கூழ்ம கரைசலில் இருக்கக்கூடிய பிரிகை துகளின் மின்சுமைக்கு சமமான ஆனால் எதிர்மின் சுமையை பெற்றிருக்கக்கூடிய எதிர்மின் சுமையை என்ன பண்ணியிருக்குன்னா ஊடகம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். கூழ்ம கரைசலில் 2 நிலைமைகள் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஒன்று பிரிகை நிலைமை, இன்னொன்று பிரிகை ஊடகம். ஸோ பிரிகை துகளும் பிரிகை ஊடகமும் எப்படி இருக்கும்னா எதிரெதிர் மின்சுமையை பெற்றிருக்கும். யூஸ்வலாகவே எதிரெதிர் சுமையை பெற்றிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பிரிகை துகள் நேர்மின் சுமையினா பிரிகை ஊடகம் எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கூழ்ம கரைசல் என்ன தன்மை உடையதாக இருக்கும்னா அந்த கூழ்ம கரைசல் நடுநிலைத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ கரைசலில் இருக்கக்கூடிய பிரிகை துகளின் மின்சுமைக்கு சமமான எதிர்மின் சுமையை பிரிகை ஊடக மூலக்கூறுகள் பெற்றிருக்கும். இந்த கூழ்ம துகள் பெற்றிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். கூழ்ம துகளின் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ள போது மின்புலத்தில் கூழ்ம துகள்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் ஊடகம் நகரும். நல்லா கவனிக்கணும். கூழ்ம துகளினுடைய இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, தடை செஞ்சுருக்காங்க. அதை கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மின்புலத்தை செலுத்தும் போது கூழ்ம துகள்கள் எந்த திசையில் நகருதோ அதுக்கு எதிர் திசையில் ஊடகம் நகருமா. ஏன்னா ரெண்டுமே எதிரெதிர் மின்சுமை உடையது. ஓகேவா. ஸோ மின்புலத்தில் பிரிகை ஊடகம் நகரும் இந்த செயல்பாட்டை தான் மின்னார் ஜவ்வூடு பரவல்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எஸ், கவனிங்க. ஒரு கூழ்ம கரைசல் நடுநிலைத்தன்மை கொண்டதாக இருக்கணும். அந்த கூழ்ம கரைசல் இருக்கக்கூடிய பிரிகை துகளின் மின்சுமைக்கு நார்மலாகவே கூழ்ம துகள் அப்படின்னா கூழ்ம கரைசலில் இருக்கக்கூடிய பிரிகை நிலைமையும் பிரிகை ஊடகமும் வெவ்வேறு மின்சுமையை பெற்றிருக்கும். சரி, அப்போ நம்ம மின்புலத்தில் வைக்கும்போது கூழ்ம துகள் எந்த திசையில் நகருதோ அதற்கு எதிரான திசையில் பிரிகை ஊடகமும் நகரும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி மின்புலத்தின் காரணமாக மின்புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டத்தை செலுத்தும் போது பிரிகை நிலைமை நகரும் திசைக்கு எது திசையில் பிரிகை ஊடகம் நகர்ந்தால் இந்த நிகழ்வுக்கு பேர் மின்னார் ஜவ்வூடு பரவல்னு சொல்கிறாங்க. கடைசி பாயிண்ட் பாருங்கள். மின்புலத்தில் பிரிகை ஊடக மூலக்கூறுகள் நகரும் செயலானது என்னன்னு சொல்லலாம், மின்னார் ஜவ்வூடு பரவல்னு சொல்லலாம். ஓகேவா. எஸ், கவனிங்க பார்க்கலாம். பாருங்கள், படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு கூறு புகவிடும் பகுதி ஊடுருவு ஜவ்வில் நம்ம கூழ்ம கரைசலை எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் நீரை நிரப்பிக்கிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீரின் ஆரம்ப மட்டம் 2 பக்கமும் பார்த்துக்கணும். ஸோ 2 மின்முனைகளை வச்சுருக்குறாங்க பாருங்கள், படத்தில் பாருங்கள். 2 மின்முனைகளையும் வச்சுட்டு அந்த மின்முனைகளில் மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் போது என்னாகுது அப்படின்னா துகள்கள் கூழ்ம கரைசல் இருக்கக்கூடிய எதிரெதிர் மின்சுமை உடைய துகள்கள் எதிரெதிர் முனையை நோக்கி நகருது. ஓகேவா. கூழ்ம துகள் ஒரு பகுதியில் கூழ்ம துகள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் பிரிகை ஊடக மூலக்கூறுகள் நகருது. ஓகேவா. ஸோ மின்புலத்தில் வைக்கும்போது பிரிகை ஊடகம் நகரும் திசையில் நகரும் இந்த செயல்பாட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா
மின்னார் ஜவ்வூடு பரவல்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மின்னார் ஜவ்வூடு பரவல் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கூழ்மத்துகளினுடைய இந்த எல்லா பண்புகளும் மின்னியல் பண்பு, இயக்கவியல் பண்பு, ஒளியியல் பண்பு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒளியியல் பண்புக்கு எடுத்துக்காட்டு டின்டால் விளைவு, இயக்கவியல் பண்புக்கு எடுத்துக்காட்டு பிரவுனியன் இயக்கம். ஸோ மின்னியற் பண்புக்கு எடுத்துக்காட்டு மின்முனை கவர்ச்சி, மின்னார் ஜவ்வூடு பரவல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கு. ஸோ இந்த மின்னியற் பண்பில் மட்டும் 3 பண்புகள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு கொஷினும் ஒரு ரோமனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஓகே.